கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள் இதுதான் பார்க்கிறோம். நம்ம மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்குரிய தொடர்பாரத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால் நம்ம எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 பாடங்கள் 4 பகுதிகளாக நம்ம பார்த்துட்டோம். 23வது வசனம் வரைக்கும் நம்ம தியானம் கொடுத்துட்டோம். 24ஆம் வசனம் முதலாக இன்றைக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற 21ஆம் அதிகாரம் எந்த பகுதிக்குள்ளே வருது அப்படின்னா யூதாவினுடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூதா. ஸோ அந்த ஒரு பகுதிக்குள்ளாக அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டதான அந்த ஒரு வாழ்க்கை, அவர்கள் செய்துட்டதான அருவருப்பு, அதற்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்துட்டதான நியாய தீர்ப்பு, இவைகள் எல்லாமே பொருளாக இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரோம். இதில் ஒவ்வொரு பாடத்திலையும் நமக்கு என்ன அங்கே எச்சரிப்புகள், ஆலோசனைகள் என்கிற காரியங்கள் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஒரு 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் ரெண்டுமே முக்கியமான ஒரே ஒரு சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நேபுகாத்நேச்சருடைய 3வது படையெடுப்பு, 3வது அட்டாக். பாபிலோன் ராஜா இஸ்ரேல் மீது பண்ணக்கூடிய 3வது அட்டாக்கினுடைய காரியங்கள் தான் நம்ம தொடர்ந்து ஒரு நியாய தீர்ப்பாக இந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக இந்த 3வது அட்டாக் பார்க்கும் பொழுது எதற்கு அடையாளமாக பொருளை நம்ம எடுக்கிறோம்? நேபுகாத்நேச்சருடைய ஃபர்ஸ்ட், 2வது, 3வது படையெடுப்புகள் பொருளை நம்ம எதோடு நம்ம பொருத்தி பார்த்து கொண்டு வருகிறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் 3 விதமான ஸ்டெப்ஸ், பரோசியா, எபிபனியா, அப்போகலிப்சஸ். இந்த 3 ஸ்டேஜும் அங்கே நேபுகாத்நேச்சருடைய 3 அட்டாக்குக்கு இணையாக நாம் அங்கே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 3வது அட்டாக் இஸ்ரேல் மீது நடக்க போகிற அந்த ஒரு காரியங்கள் தியானிக்கிறோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு அழிவு கிறிஸ்துவ மண்டலத்திற்கும் அங்கே உலகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் அப்போகாலிப்சஸ்ல முற்றிலுமான ஒரு சங்காரம், ஒட்டுமொத்த அழிவு, அதுதான் நம்ம தியானம் கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்ப நேபுகாத்நேச்சர் கையில் இருக்கிறது பட்டயம். அது அந்த பார்க்கிறோம், இருபுறமும் கூர்மையாக்க பட்டயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிறது கூட பட்டயம் தான். ஆனா அது எதை குறிக்கிறது அப்படின்னா வசனத்தை குறிக்கிறதாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பட்டயம் வசனம். அந்த வசனம் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அங்க என்ன பண்ண முடியாதுன்னா யாருமே தப்பிக்க முடியாது. ஒருவர் கூட என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக அங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மீறி வெளியே வந்துட முடியாது. ஒரு ஆளை கூட அது விட்டு வைக்காது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் நேபுகாத்நேச்சர் 3வது அட்டாக்கில் எப்படிப்பட்டதான ஒரு சங்காரம் எருசலேமில் நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் அங்க 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே பார்த்தோம். எசேக்கியேல் வீட்டுக்கு வந்திருந்த, எருசலேமில் இருந்து வந்திருந்த மூப்பர்களிடத்துல தேவன் எசேக்கியேல் வாயிலாக இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே மூப்பர்கிட்ட பேசி கொண்டு வருகிறார். ஸோ எசேக்கியேல் எங்க இருக்கிறார்னா சிறைப்பட்டவர்கள் மத்தியில பாபிலோன்ல கேபார் நதி அண்டையில் இருக்கிறார். வந்திருக்கிற மூப்பர்கள், எசேக்கியேல் முன்னாடி இருக்கிற மூப்பர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்னா சிறைப்பட்டு வரப்போகிற எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற அங்கிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பார் யார் அப்படின்னா நாம தான். கடைசி கால பாதகங்கள் தான் எசேக்கியேல் வகுப்பாருக்கு அடையாளமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப எசேக்கியேல் என்ன வேலை செய்தாரோ, என்ன ஊழியங்கள் தேவன் அவருக்கு ஒப்புவித்தாரோ அந்த ஊழியங்கள் இன்று நாம் செய்ய, எசேக்கியேல் வகுப்பாராகிய நாம் செய்ய என்று அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக தேவன் எனக்கு நமக்கு பட்டயம் கொடுத்திருக்காரா இல்லைங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு ஒவ்வொரு முறையும் நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் பட்டயம் தீட்டப்பட்ட பட்டயமாக அது நமக்கு தேவன் புதுப்பிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. எதற்கோசம் கொடுக்கிறார் அந்த பட்டயம்? இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்கிற வசனம் தேவன் இன்று நம்மிடத்துல கொடுப்பதற்கான காரணம் என்ன? அங்க கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்கள், அங்க சில மணிகள் இருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணணும், அந்த பட்டயத்தை வச்சு குத்தணும். அந்த பட்டயத்தில் அந்த ஷார்ப் இருக்கு இல்லைங்களா, முன்னாடி கூர்மை பகுதி, அதை வச்சு குத்தணும். குத்தும் பொழுது அவர்கள் இருதயம் கிழிக்கப்பட்டவர்களாக வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை அவங்க கேட்க மனது இல்லாம வரக்கூடிய அங்கிருந்து வெளிவர மனதில்லாமல் இருந்துட்டாங்கன்னா அதே பட்டயம் என்ன பண்ணும், அவர்களை அந்த மற்ற பகுதி என்ன பண்ணிடும், அவரை வெட்டிடும். ஆக இதுதான் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு வசனம் கொடுக்கப்பட்ட அந்த பட்டயம் கொடுக்கப்பட்டதனுடைய காரியம், நாம் குத்தப்பட்டு வந்துட்டோம்.
நம்ம யாரோ நம்ம அந்த காலத்தில் இருக்கும்போது சில சகோதரிகள் அந்த பட்டயத்தை வச்சு நம்மளை குத்துனாங்க. ஸோ அங்கிருந்து வெளியேறி தேவனுடைய சரீரமான சபைக்குள்ளாக வந்துட்டோம். இப்ப அதே வேலையை நாம் திரும்ப செய்யும் பொழுது, குத்தும் பொழுது வந்தா சரி, வரலினா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு வெட்டப்படக்கூடிய கண்டிஷன்ல 3வது ஸ்டேஜில் ஒரு அழிவுக்குள்ள போயிடுவாங்க. ஆக பட்டயம் கொடுக்கப்பட்டதனுடைய காரியம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கேட்டு வந்தவர்கள் அங்க நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து வந்துருவாங்க. அந்த தேவனுடைய சபைக்குள்ள அங்க சரீர அங்கங்களாக மாறிடுவாங்க. கேட்டு வர மனதில்லாதவர்கள், குத்தப்பட்டவர்கள் மீண்டுமாக அதே பட்டயத்தாலே வெட்டப்படக்கூடிய ஒரு சூழல். இந்த ஒரு நியாய தீர்ப்பு குறித்து அங்க எசேக்கியேல் மூப்பர்களிடத்துல பேசி கொண்டு வருகிறார். ஸோ அந்த ஒரு 3வது அட்டாக் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த முறை பார்த்தோம், பாபிலோன் ராஜா வடக்கிலிருந்து வருகிறார், வந்து ஒரு இடத்துல நிற்கிறார். அது வாசிங்க 21:19, எசேக்கியேல் 21:19. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். சோ பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி வராரு. ஆக்சுவலா பாபிலோன் ராஜா வரதில்ல, இதை யாருன்னா எசேக்கியேல் செய்து காண்பிக்கணும். எசேக்கியேல் அப்ப மூப்பர்கள் மத்தியில செய்து காண்பிக்கணும். பின்னாடி என்ன பண்ணுவார், பாபிலோன் ராஜா வருவார். அது வர்றது உறுதி. ஆனா இந்த விஷயங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் எசேக்கியேல்கிட்ட மூப்பர்களிடத்துல செஞ்சு காமிக்க சொல்றார், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க சொல்றார், ஒரு ஆக்டிங். ஆக எசேக்கியேல் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அங்க போய் நின்றுட்டு இந்த காரியங்கள் அங்க செய்துன்னு ஒரு பட்டயத்தை எடுத்து லெப்ட் சைடு ரைட் சைடு முகம் எங்கெல்லாம் திரும்புகிறதோ அங்கெல்லாம் அந்த பட்டயத்தை என்ன பண்ணும், வெட்டிக்கிட்டே போகிறதாக நம்ம பார்த்தோம். கடந்த முறை அங்க தியானித்தம் சகோதரன் சோழர்களே. ஆக பாபிலோன் வந்து நெபுகாத்நேச்சர் அங்க பட்டயத்தை புறப்பட்டு அங்க வந்து ஸ்டாப் பண்றார். அந்த இடத்துல வந்து நிக்கிறார். நின்றுட்டு அந்த சந்ததியில 2 ரோடு பிரிகிற இடத்துல அந்த நின்றுட்டு அங்க பார்க்கிறோம், திங்க் பண்றாரு. என்ன திங்க் பண்றாருன்னா, நம்ம அந்த வசனம் கூட திருவொலியத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், திருவிவிலியம். மானிடா, பாபிலோன் மன்னனின் வாள் வருவதற்கென்று நீ 2 சாலைகள் அமை. அவ்விரண்டும் ஒரே நாட்டினின்று புறப்பட வேண்டும். ஒரு கை காட்டியை செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை. சோ பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த ஒரு அம்மோன் பட்டணமாகிய ரப்பா பட்டணத்துக்கு லெப்ட் சைட்லயும் எருசலேமுக்கு ரைட் சைட்லயும் போகக்கூடிய அந்த இடத்துல வந்து நிக்கிறார். நிற்கும் பொழுது 2 தேசத்துக்குமே நியூஸ் போயிருக்காதுங்களா? எருசலேமுக்கும் போயிருக்கும், யூதாவுக்கும் நியூஸ் போயிருக்கும், பாபிலோன் ராஜா வந்துட்டார். அங்க அம்மோன் ரப்பா பட்டணத்துக்கும் போயிருக்கும். ஆனா எருசலேம் இருக்கிறவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ரப்பா பட்டணத்தில் இருந்தவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அம்மோன்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கண்டிப்பா அவர் இங்க வர மாட்டாரு, யூதாக்கு தான் போவார் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. யூதால இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொதுவா அப்படிதான் நினைப்போம், ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு வராது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் வரும் அப்படிமோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு வராத அங்கதான் போவாங்க அப்படின்னு இருவருமே அங்க வந்து அங்க நினைச்சிருப்பாங்க. நாங்க நெபுகாத்நேச்சர் பார்க்கிறோம், நிமித்தம் பார்க்கிறார், எங்க போலாம், எந்த சைடு போலாம் அப்படின்ட்டு பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. குறி பார்க்கிறது லெப்ட் சைடு போறதா, ரைட் சைடு போறதா, யூதாக்கு போறதா, இல்ல அம்மோன் புத்திரருடைய அந்த ரப்பா பட்டணத்துக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு சூழல்ல அங்க நிமித்தம் பார்க்கிறார். 21 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழி பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, ஒரு சகுனம் பார்க்கிறார், எந்த பக்கம் போலாம் அப்படின்ட்டு. சில அந்த காலத்து புறஜாதி ராஜாக்கள், இன்னைக்கே நம்ம சொல்றோம் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க புறஜாதிகள் அவங்களாம் செய்யறாங்க. ஸோ அந்த ஒரு போலாமா வேணாமா குறி பார்க்கறது, பூ போட்டு பார்க்கறது, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்துல ஒரு ராஜா போகும்பொழுது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களே பண்ணிட்டதாக நம்ம போன முறை நிறைய வசனங்கள் பார்த்தோம். அவங்களே வந்து கட்டை இடத்தில் என் ஜனங்கள் அறிவில்லாமல் கட்டை இடத்தில் குறிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஆக பார்க்கிறார், அங்க எந்த பக்கம் அவருக்கு வந்து வழி கிடைத்தது, அவர் போட்ட அந்த ஒரு சகுனத்தில் அவருக்கு வந்து எந்த பக்கம் ஒரு வழி விழுந்தது அப்படின்னா 22 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21, 22. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல்
அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். சோ ரைட் சைடு எருசலேம் யூதா பட்டணத்துக்கு போறதுக்கு அவர் செஞ்ச அந்த நிமித்தம் சகுனம் வந்து அவருக்கு எப்படி விழுகுதுன்னா எருசலேமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விழுகுது. ஏன் முதல்ல எருசலேமுக்கு போகணும்? அது அதுல ஒரு விஷயங்கள் நம்ம கடந்த முறை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏன் வந்து எருசலேமுக்கு குறி விழுந்தது? முதல்ல வந்து எருசலேமை போய் ஏன் வந்து நேபுகாத்நேச்சர் அங்க வந்து ஒரு டேமேஜ் பண்ணணும்? அது பார்த்தோமா போன முறை? சோ முதல்ல எருசலேம் ஏன் அழியணும் அப்படின்னா, அது அழிகிறது யாருக்கு தெரியணும்னா அம்மோன் புத்திரருக்கு தெரியணும். ஏன் அழியுதுங்கிறது தெரியணும். அம்மோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? இந்த ரப்பா பட்டணம் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கு அடையாளமாக நாம பார்த்தோம். யூதா எருசலேம் அது யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப எருசலேம் முதல்ல அழியணும். அது ஏன் அழிந்தது என்கிற காரியங்கள் உலகத்துக்கு தெரியணும், ரஃபாக்கு தெரியணும். அப்ப முதல்ல ஏன் அழியணும்னா எருசலேம் தான் அழியணும் என்கிற விதனாலதான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்க அட்டாக் பார்க்கிறோம், அந்த குறி பார்க்கும்போது முதல்ல வந்து அங்க எருசலேமுக்கு விழுகிறத பார்க்கிறோம். ஆக மூன்றாவது அட்டாக் சங்காரம் எருசலேமுக்கு முடிந்த பிறகு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் இப்படியாகத்தான் போவார்கள், இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற விஷயம் எருசலேமில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசத்துக்கும் போகணும். இதுதான் பார்க்கிறோம், அங்க தேவனுடைய திட்டமாக இருக்குதுங்க பார்க்கிறோம். சோ இதே தான் பார்க்கும்போது சகோதரன் சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு கூட இதே கதிதான் என்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். அம்மோன் சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து புறஜாதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்க ஒரு மகா சங்காரம் நேபுகாத்நேச்சர் வந்து செய்துட்டாங்க. சோ அதற்கு பொருள் நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது அங்க ஒரு வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ். அங்க ஒரு அக்கா கொலிசஸ்ல நேர வடக்குல இருந்து வரார். வரும் பொழுது ரைட் சைடுல என்ன இருக்குங்க? பெயர் சபைகள், கிறிஸ்துவ மண்டலம், அதாவது எருசலேம். லெப்ட் சைடுல என்ன இருக்கு? ரப்பா பட்டணம், பொருள் ஒட்டுமொத்த உலகம். சோ இங்க பாபிலோன் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறதா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட் சைடு பார்க்கும்போது ஒட்டுமொத்த தாய்சை அமைப்புகள், லெப்ட் சைடு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகங்கள். இப்ப வந்து நிமித்தம் பார்ப்பாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் பார்ப்பாரா? அங்க பாபிலோன் ராஜா நிமித்தம் பார்த்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நிமித்தம் பார்ப்பாரா? நிமித்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ஒருவேளை பாபிலோன் ராஜா நிமித்தம் பார்த்தார், அந்த நிமித்தம் அந்த சகுனம் அவருக்கு அம்மோன் பட்டணத்தின் மேல விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன? ஃபர்ஸ்ட் யூதா அழியணும். அவர் நேபுகாத்நேச்சர் அந்த சகுனம் பார்த்தா என்ன, கட்டையை உருட்டினா என்ன, ஈரல்ல பார்த்தா என்ன, அவங்க குலதெய்வத்தை கேட்டா என்ன, எதை கேட்டாலுமே என்னதான் கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா எருசலேமுக்கு போகணும். இதுதான் சத்தியம். ஆக நிமித்தம் பார்க்கிறது என்ன பண்ணதுன்னா அங்க வந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு இவைகள் எல்லாமே ஏற்கனவே முன்கூட்டி எழுதப்பட்ட கிறிஸ்து முதலாம் வருகையில் வருவதற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு, தீர்க்க தரிசனங்கள். அதனால நிமித்தம் பார்க்க வேண்டிய அவசியம் அங்க எல்லாம் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. சோ ஏன் இந்த எருசலேம் அழிகிறத அம்மோன் புத்திரர் ஒட்டுமொத்த உலகங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள் கெட்டு போனதுக்கு யார் காரணம்? தேவனை விட்டு விலகி போனதுக்கு யார் காரணம்? ஜீவ ஊற்றை விட்டு விட்டதுக்கு யார் காரணம்? இல்லைங்களா? சோ ஒட்டுமொத்த முதுகை தேவனுக்கு காமிச்சு முகத்தை விக்கிரகத்துக்கு காமிச்ச இந்த ஒரு அருவறுப்புக்கெல்லாம் செய்ததுக்கு யார் காரணம்னா அந்த தேசத்தை சுற்றி இருந்த புறஜாதி தேசங்கள், அம்மோன் மற்றும் அந்த ஒட்டுமொத்த உலகங்கள் மூலமாகத்தான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இந்த ஒரு நியாய தீர்ப்பு எருசலேமுக்கு கடந்து வருகிறதா இருக்கு. ஆக மகா உபத்திரவ காலத்துல முதல்ல அப்ப கிறிஸ்து மண்டலம் ஏன் அழிக்கணும்? பொருள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது அட்டாக்ல வரும் பொழுது அப்போகலிப்சிஸ்ல முதலில் ரைட் சைடு தாய்சை அமைப்புகள் ஏன் அங்க சங்காரமாகணும் என்கிற கேள்வி நாம வச்சிட்டோம்னா அதே பதில் தான். அன்றைக்கு கெட்டு போனது யூத ஜனங்கள் கெட்டு போனதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா சுற்றி இருந்த ஜனங்கள். அதே போலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக அவங்க செல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மூலமாக அநேக தவறான அருவருப்புகள் கற்றுக்கொண்டு வந்து தேவனுக்கு எதிராக போகும் பொழுது, இப்ப தேவன் இவர்களை ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இவர்களை பார்த்து உலக ஜனங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியாமல் போனா எப்படிப்பட்ட ஒரு அனுமதி நியாய தீர்ப்பு என்கிறத ஒட்டுமொத்த உலகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முதல்ல அங்க எருசலேமுக்கு அழிவு,
பொருள்ல கிறிஸ்துவ மண்டலத்துக்கு அழிவு. ஆக பிறகு அங்க பார்க்கிறோம், எருசலேம் அழிவுக்கு பிறகு அம்மோன் பட்டணம் சும்மா விட்டுட்டு போகல நேபுகாத்நேச்சர், வரிசையா ஒவ்வொரு பட்டணமும் பிடிச்சிட்டார். 24ஆம் அதிகாரத்துக்கு மேல அதுதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு பட்டணத்துக்குமே நியாய தீர்ப்பு நேபுகாத்நேச்சர் கொடுத்துக்கிட்டே போவார். சோ அதே போலதான் பொருள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ்ல கிறிஸ்துவ மண்டலம் அழிக்கப்பட்ட பிறகு அடுத்த அழிவு ஸ்டார்ட் ஆயிரும் உலகத்திற்காக அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக ரெண்டுமே அழிய போகிறது. அந்த ஒரு மகா உபத்திரவ காலத்துல 1260 வருடமாக தேவனுடைய பரிசுவான்களை கொலை செய்து விதவிதமாக சபையின் சரித்திரத்தை நாமெல்லாம் பார்த்தோம். இந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலம் செய்துட்டதான மிக கொடுமையான காரியங்கள், விதவிதமாக கொலை செய்து அங்க ஏறக்குறைய அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து அங்க கொலை செய்து சித்திரவதை செய்ததை பழி வாங்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த பொருள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையுடைய 3வது ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ்ல பட்டயத்தோடு வருகிறார். தேவனுடைய உக்கிரம் அவர்கள் கொட்ட போகிறது. 3rd டைம் பார்க்கிறோம். பட்டயம் எப்படி வரப்போகுதுங்க? ரட்டித்து வரப்போகிறது. சோ அப்போகலிப்ஸ்ல முதல்ல அழிவு அங்க பார்க்கிறோம் பாபிலோனுக்கு வசனத்தின் மூலமாக. 2வது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அழிவு வசனத்தின் மூலமாக. அந்த வசனம் எங்க போய் ஆக்ட் ஆகுனா அர்மதகோன்ல 3ஆம் உலக போர்ல அங்க பார்க்கிறோம். அங்க ஒரு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஒரு சங்காரம் இறங்கும். ஆக டபுள் த டைம் 3rd அட்டாக்ல டபுள் த டைம் அந்த ஒரு பட்டயம் ரட்டித்து வருகிறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இது பொருள்ல புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு, நாம கடந்த முறை தியானிச்ச ஞாபகம் இருக்குங்களா? ரட்டிப்பு. வெளிப்படுத்தல் 18:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். சோ ரட்டிப்பு 3rd அட்டாக்ல அங்க பார்க்கிறோம். அந்த ஒரு சங்காரம் அங்க டபுள் த டைம் வருகிறது போல இப்ப இரட்டிப்பாக அவர்களுக்கு உண்டான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, இரட்டிப்பு என்கிற விஷயங்கள் உங்களுடைய 1260 வருடங்களாக தேவனுடைய பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி கொலை செய்தது நிமித்தமாக அவர்கள் செய்தது போல நீங்களும் அவளை பழிவாங்குங்கள், பாபிலோனை பழிவாங்குங்கள். எப்படின்னா இரட்டிப்பாக கலந்து தீருங்கள், கொடுத்து தீருங்கள் அப்படிங்கிறார். இரட்டிப்பாகிற வார்த்தைக்கு நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான போதனைகளை அழிக்கணும். 2வது தேவனுடைய உண்மையான சத்தியங்களை அவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இரட்டிப்பு. ஸோ நம்ம சத்தியம் நம்ம பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும்? எரிய ஆரம்பிச்சிடும். ஏதோ நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு அப்படியே உள்ள கபகபன்னு எரியும். கோபமான வார்த்தைகளை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆக தேவனுடைய சத்தியங்கள் போனாவே அங்க என்ன அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துடும். அவர்களுடைய தவறான சத்தியங்களையும் அழிக்கணும், தேவனுடைய உண்மையான சத்தியங்களையும் அவர்கள் இடத்துல புகுத்தணும். இதுதான் பார்க்கிறோம். அந்த ஒரு இரட்டிப்பான அழிவு, டபுள் த டைம். கோதுமைக்குள்ள களைகளை விதைத்தார்கள். இப்ப களைகளை எடுக்கணும், கோதுமையை நல்லா என்ன பண்ணணும், அது வளர்வதற்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும். இந்த 2 விஷயங்கள் தான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. உண்மையான பரிசுவான்களை அங்க துன்பப்படுத்தினாங்க. 2 அந்த ஒரு இரட்டிப்பு பழித்திருக்கக்கூடியது அந்த 3rd அட்டாக். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ்ல எல்லாமே தெரியக்கூடிய காலப்பகுதியில தேவன் இந்த ஒரு அழிவை கொண்டு வருவதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த ஒரு டைம்ல அன்னைக்கு எருசலேம் அழிகிறத அம்மோன் பட்டணம் பார்த்து பயந்து போயிருப்பாங்க. அதே போல பொருள்ல பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் உலகத்தோடு மிகப்பெரிய ஒரு தொடர்பு, ஒரு வேசித்தனம் வச்சிருக்கிறாங்க. இவர்கள் இல்லாமல் அவர்கள் இல்ல என்கிற காரியமாக நம்ம நாடுகள்ல கம்மி தான். ஆனா யூரோப்பியன்ஸ் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பிசினஸே நடக்கும். கோடிக்கணக்கான பணங்கள் வந்து சர்ச்சு ட்ரஸ்ட்ல வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் டோட்டலாவே என்ன ஆயிரும், அங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டியது இல்லை. ஸோ இப்படியே இந்தியாவிலும் இருக்கு, ஆனா அங்க அதிகமாக இருக்கு யூரோப்பியன்ஸ் கண்ட்ரீஸ்ல. கோடிக்கணக்கான டாலர்ஸ் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இது ரிட்டர்ன் வந்து பாதியே வெளியே போகும். இந்த மாதிரி பண வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடமா தான் அங்க ஆலயங்கள் காணப்படுகிறத பார்க்கிறோம். ஆக மிகப்பெரிய தொடர்புல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பாக வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் இந்த கிறிஸ்துவ மண்டலம் அழிகிறதை பார்க்கும் பொழுது அன்னைக்கு அம்மோன் பட்டணம் எப்படி பார்த்திருப்பார்கள்னு நம்ம பொருள்ல பார்த்து புரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு எருசலேம் அழியும் போது அம்மோனியர் எப்படி பார்த்திருப்பார்கள் என்றால், வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அவளுடனே வேசிதனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று
ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். சோ இதுதான் பார்க்கிறோம் சகோதரன். சில அன்றைக்கு அம்மோன் புத்திரன் நினைச்சிருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு பார்க்கிறோம். பொருள்ல இந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலம் அழிந்து வெந்து கொண்டிருக்கும் பொழுது பூமியின் ராஜாக்கள் இதை பார்த்தே ஆகணும். ஒட்டுமொத்த உலகம் இதை பார்த்தே ஆகணும். கட்டாயம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளாக ஒட்டுமொத்த மனுகுலம் கடந்து போக வேண்டும் என்றால் அவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், இந்த ஒரு மாம்சத்துல என்ன பண்ணிருக்கணும், மரிச்சிருக்கணும். சோ ஒரு அழிவுக்குள்ள அவர்கள் கடந்து போன பிறகுதான் உயிர்த்தெழுதெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நியாய நித்திய ஜீவன். ஆக நம்ம பொதுவாக நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், மரணம் அப்படிங்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் என்னங்க, அது ஒரு நிரந்தரம் கிடையாது. மாம்சத்துல மரிப்பது என்பது ஒரு நிரந்தரம் கிடையாது, ஒரு நித்திரை, அவ்வளவுதான். சோ மீண்டும் அவர்கள் எழப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம அந்த மரணத்துக்கு நமக்கு எந்த ஒரு சொல்லலாம், நமக்கு அந்த ஒரு பயம் இல்லை. மரண பயம் இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியில காணப்படுகிறது இல்லை. ஆனால் உலகமே பயப்படுறாங்க, ஏன்னா அவ்வளோதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, ஒரு நித்திரைக்குள்ளாக போயிட்டு அங்கே வரக்கூடிய சூழல் பார்க்குறோம் இல்லைங்களா. ஆக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவர்கள் தெரிந்து கொள்ளணும். பாபிலோன் அழியும் பொழுது, கிறிஸ்துவ மண்டலம் அழியும் பொழுது, அன்று யூதா அழியும் பொழுது, அம்மோனியர் ஒரு முக்கியமான ஒரு அந்த தேசம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது உண்மை என்னன்னு தெரியணும். இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலம், தாய்சை மண்டலங்கள் அழியும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், அதோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போகணும். என்ன போக வேண்டும் என்றால் அதுதான் பார்க்கிறோம். இன்னைக்கான பாடங்கள் நம்ம ஆரம்பிக்க போறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 24 வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இந்த விஷயம் அவர்கள் செய்த துரோகங்கள், யூத ஜனங்கள் தேவனுக்கு எதிராக செய்த துரோகங்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் 1260 வருடங்களாக தேவனுடைய பரிசுவான்களை சித்திரவதை செய்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை துர்மரணம் ஏறெடுக்க செய்தாங்க. அந்த டார்க் ஏஜஸ்ல இல்லைங்களா. இது உலக ஜனங்களுக்கு தெரிய வரும். எருசலேம் செய்த அருவருப்புகள் அன்றைக்கு அம்மோன் புத்திரருக்கு அங்க உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும், இது வரைக்கும் தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், வல்லமையுள்ள தேவன், அவர்கள் தேவன், இப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன, இந்த ஸ்டேஜ்ல, தேர்ட் ஸ்டேஜ்ல, நேபுகாத்நேச்சருடைய 3வது அட்டாக்ல ஒட்டுமொத்த எருசலேம் யூத ஜனங்களை குறித்ததான காரியங்கள், அவருடைய அக்கிரமத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, இவெல்லாம் நினைக்காம இருந்துட்டேன், இப்ப நினைக்கிற மாதிரி வச்சுட்டீங்களே, ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டீங்களே, என்னுடைய அன்பை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்களே. நாயகராக இருந்து கைப்பிடித்த நாளில் நீ வயலின் பயிரை போல பெருகி அங்க அழகா இருக்கும் பொழுது நான் உன்னை கூட்டிட்டு வந்தனே, கழுகின் சிறகு மேல உனக்கு வச்சு திட்டமா தூக்கிட்டு வந்தனே, கண்ணின் இமை போல காப்பாத்தனே, எவ்வளவோ தீர்க்க சிலை கொடுத்தனே, எவ்வளவோ அன்பு காமிச்ச தேவன். இப்ப வாய் திறந்து சொல்லிட்டாங்க, உங்களுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணியிருக்கிறீர்களே. ஒருவருக்கும் தெரிய மறைமுகமாக இருந்த அனைத்து விஷயங்களுமே வெளியரங்கமாகி அவருடைய பாவங்கள் தெரிய வருகிறதுனால கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். அந்த ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. அங்க பார்க்கிறோம் கைப்பிடியாய் பிடிச்சது யாருங்க, நிழல்ல நேபுகாத்நேச்சர் இல்லைங்களா. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு பொருள்ல கிறிஸ்துவ எப்படி இருக்கிறாங்க? பொதுவான கருத்து உலகம் என்ன சொல்லும் அவங்கள பார்த்து, பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகம் என்ன சொல்லணும், முதியோர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஸ்கூல்ஸ் அருமையான எஜுகேஷன், கான்வென்ட், நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச வைக்கிறாங்க, பெரிய பெரிய காலேஜஸ், அநேக சோசியல் சர்வீசஸ் நடத்துறாங்க, எவ்வளோ அருமையான ஜனங்கள் அமைதியா போறாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு யூத ஜனங்கள் வெளியே தோற்றத்துக்கு திருந்திருப்பாங்க. ஆனா தேவன் சொல்லிட்டாங்க, நீங்கள் செய்த அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, உங்கள் பாவங்கள் அருவருப்புகள் வெளியாகுகிறதே, அந்த ஒரு காலப்பகுதியில கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இந்த பாபிலோன் தாய் மற்றும் சேய் அமைப்பினுடைய அக்கிரமங்கள் வெளியாகும், அவர்கள் செய்த பாவங்கள் வெளியாகும். தேவன் சொல்லிட்டாங்க, இப்படி நினைக்க பண்ணிட்டீங்களேப்பா, நீங்களாம் பாபிலோன் என் தேவனுடைய கையில பொறுப்பாத்திரமால வச்சிருந்தேன் நானு, நீங்க அதுல மது ஊத்தி குடிச்சு மோசமான நிலைமை கொண்டு போயிட்டீங்களே,
இப்படியாக நினைக்கப்படுகிறீர்களே, கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளாக, அங்க பார்க்கிறோம் நேபுகாத்நேச்சருடைய தேர்ட் அட்டாக் யூத ஜனங்கள் மத்தியில் வரும் பொழுது, யூத ஜனங்கள் செய்த ஒட்டுமொத்த அருவருப்புகள், அவருடைய பாவங்கள் வெளியரங்கமாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ரப்பா பட்டணத்திற்கு அந்த நியூஸ் அங்க கடந்து போகும். அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். எருசலேம் யூத ஜனங்கள் மூலமாக அங்க ஒட்டுமொத்த உலகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள்? என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு? தெரிஞ்சிருச்சு, இவர்கள் தான் அருவருப்பானவர்கள்னு வெளியரங்கம் ஆயிருச்சு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பொருளையும் கிறிஸ்துவ மன்றத்தை குறித்து தெரியக்கூடிய காலம் வந்துடும். நிழல்ல எருசலேமை குறித்து எல்லோருக்கும் அந்த காரியம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு ஒரு உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஒரு முக்கியமான பாடத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள போகிறார்கள். அன்னைக்கு எருசலேமை பார்த்து கற்றுக்கொண்டார்கள், இன்றைக்கு கிறிஸ்துவ மன்றத்தை பார்த்து கற்றுக்கொள்ள போகிறார்கள். என்ன விஷயம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்களுக்கு ராஜா யாருங்க? பாபிலோன் ராஜா. சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் யாரு? எசேக்கியேல், தானியேல் இல்லைங்களா? சிறையிருப்புக்கு வரக்கூடிய எருசலேமில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராஜா யாரு? சிதேக்கியா. அவர்களுக்கு இருந்த மத்தியில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாரு? எரேமியா இருந்தார், அவர் பேச்சுதான் கேட்கலையே, பிடிச்சி ஜெயில போட்டாங்களா. எசனியா, பெலத்தியா 2 பேர் பார்க்கிறோம், அவர்கள் மத்தியில் இருந்தாங்க. இப்ப தேவன் யாரோட இருக்கிறார்? சிறைப்பட்டு வரக்கூடிய எருசலேமில் இருக்கக்கூடிய எசனியா, பெலத்தியா, சிதேக்கியா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களோடு இருக்கிறாரா? இல்ல அகதிகளாக புறஜாதி தேசத்துல வடக்குல பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சர் கீழே கேபர் நதி என்று இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பாதுகாப்பு இருக்கா? நாம நிறைய முறையை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அது எசேக்கியேல், பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. எருசலேம் இல்ல, தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. ஆனா அவர்கள் அங்க என்ன நினைச்சிருப்பது வாய்ப்பு இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருந்தாங்க? எசனியா, பெலத்தியா சொன்னாங்க தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா 2 வருஷத்துக்குள்ள நேபுகாத்நேச்சர் கொள்ளையடித்துட்டு போன எல்லா பொருளையும் கொண்டு வந்து தேசத்துல வச்சிருவார் அப்படின்னு ஜனங்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அழிவு சங்காரம் வரப்போகிறது. அவங்க போய் என்ன பண்ணல, திறப்பின் வாசல்ல போய் நிக்கல, அந்த ஒரு பழுது பார்க்கல, ஆலயத்தை பழுது பார்க்கல, மதில்கள்ல சுவர் பூசல, எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்க, மேற்பூச்சா பூசிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நேபுகாத்நேச்சர் வந்துருவாரு, எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அங்க ஒரு கள்ள தரிசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அழிவு நடக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க? தேவன் எங்களோட தான் இருக்கிறாரு. எருசலேம்ல இருக்கிறவங்களுடைய சிந்தனை தேவன் எங்களோட தான் இருக்கிறாரு. ஏன்னா எங்களை சிறை பிடிச்சிட்டு போகலையே. சிறை பிடித்து கொண்டு போகிறார்கள்னா என்ன அர்த்தம்? தேவன் அவர்களோட இல்ல. எருசலேமில் எங்களோடு தேவன் எங்களை பாதுகாத்து, எசனியா, பெலத்தியா போன்ற தீர்க்கதரிசிகள் எங்களோடு தேவன் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல், தானியேல் அவங்கெல்லாம் போனவங்களாம் துன்மார்க்க ஜனங்கள், அவங்க தேவனுக்கு எதிராக செய்துட்டாங்க, தேவன் கொண்டு போய் விட்டுட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அங்க இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ப தேர்ட் அட்டாக் எருசலேம்ல முற்றிலும் சங்காரமாகும் பொழுது என்ன தெரிய வரும்? உலகத்துக்கு என்ன தெரிய வரும்? அம்மோன் புத்திரர், ரப்பா பட்டணத்தில் இருப்பவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள்னா, இது நாள் வரைக்கும் தேவன் உங்களோடு இருந்தார் நினைச்சிட்டு இருந்தோமே, இப்ப உங்களோடு தேவன் இல்லையா? யார் இருக்கிறா உங்களோட? சாத்தான் இருக்கிறான் உங்களோட. தேவன் எருசலேம்ல இந்த பாபிலோன் தேசத்துல கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில தான் தேவன் இருக்கிறார், உங்களோடு இல்லை என்கிற ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க. இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. தேர்ட் அட்டாக்ல அங்க நடக்க போகிறத பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் அட்டாக்ல கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டு போயிட்டார் நேபுகாத்நேச்சர். 2வது அட்டாக்ல கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டு போயிட்டார். அங்க அந்த ஒரு 2 அட்டாக்ல போனவங்க போகும் பொழுது தேவன் சிறைப்பட்டு போனவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க, அதனால தேவன் அங்க இல்லைங்கிற சூழலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சாத்தான் எங்களோட இல்ல, பாபிலோன்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. எசனியா, பெலத்தியா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படியாக அவர்கள் சிந்திக்கும் பொழுது நமக்கு தெரியும், அங்க பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க பார்க்கும் பொழுது ஏற்கனவே வசனம் நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம் இல்லைங்களா? சாத்தான் யாரோட இருக்கிறாங்க? ஒரு வசனம் நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம்.
யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, முதலாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பாக்குறோம். இவருடைய சிந்தனைக்குள்ளாக, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கு. சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இருந்ததுனாலதான் சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு முதலாம் வருகையில, ஆண்டவரே எங்களை ஏன் துன்புறுத்துகிறீர், எங்களை கொலை செய்ய வந்தீர், நாங்க பண்ணி கூட்டத்துக்கு மேல ஓடிடுறோம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. தேவகுமாரனே கெஞ்சுதுங்க சாத்தான். ஆனா யாருக்கோசரம் வந்தாரோ, யாரு எந்த ஜாதியிலிருந்து வந்தாரோ, எந்த ஜனத்துக்கோசரம் வந்தாரோ, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை பெயர் சபூலுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஊழியம் செய்ய, சாத்தானுடைய வேலைக்காரன்ட்டாங்க. தேவனுடைய வேலைக்காரங்கிற, தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய குமாரங்கிறதையே ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதே இல்லை. ஆக முழு இருதயம் அவர்களிடத்துல யார்கிட்ட இருந்ததுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சாத்தான் இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. ஆக மூன்றாவது அட்டாக் அங்க நடக்கும் பொழுது முற்றிலுமாக ஒரு சங்காரம் நேபுகாத்நேச்சர் மூலமாக நடக்கும் பொழுது, ஒட்டுமொத்த சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லோருமே அங்க பார்க்கும் பொழுது சாத்தான் உங்களோட தான் இருந்திருக்கிறாங்கிற முடிவுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்க. நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ராஜா இருக்கிறார், புசிக்கிறோம், குடிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேபுகாத்நேச்சர் இனி வரப்போறது இல்லை, நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம், தேவன் எங்களிடத்தில் தான் இருக்கிறார். எசனையா பெலத்தியா அநேக விஷயங்கள் யோவானா நம்ம புதிய இதில் கூட பார்க்கிறோம் இல்லைங்களா, நோவாவை நாட்கள் நடந்தது போல, லோத்தி நாட்களை நடந்தது போல புசித்தும் குடித்தும் இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு ஜனங்கள், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாத, சரீரமான சபைக்குள் அங்கமிராத எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவர்கள் இன்றைக்கு இருக்கிறது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஒரு சூழலை கடந்து போகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்வலையாக. இந்த ஒரு சூழல் பார்க்கும் பொழுது அந்த ஒரு எசனையா பெலத்தியா போன்ற தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் அன்று முதல் இன்று வரை தேவனுக்கு எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேம் விழுவதற்கான முக்கியமான காரணங்களே இவங்க தான். சில வசன பகுதியில் பார்க்கும் பொழுது மீகா 3:10-11 வாசிக்கலாம். மீகா 3:10 மற்றும் 11 சீயோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இதனாலதான் பார்க்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் கெட்டு போனது இவங்கள் மூலமாக தான். தேவன் எங்க கூட தான் இருக்கிறாரு, எந்த தீர்ப்பும் வராது அப்படின்ட்டு கூலிக்கு உபதேசித்து, பரிதானத்துக்கு நியாயம் தீர்த்து இல்லைங்களா, பணத்துக்கு குறி சொல்லி, பணங்கிற ஒரு இன்னைக்கு வரைக்கும் பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் பார்க்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் பணம். ஏதோ உனக்கு குழந்தைக்கு பேர் வைங்கன்னா பணம், வீட்டுக்கு வாங்கினா பணம், பணம் 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 பணம்னு இன்னைக்கு பார்த்துக்கிறோம். அந்த பக்கம் ஏசுன்னு இந்த பக்கம் காசுன்னு வாங்கிட்டே நப்பிட்டே இருக்கிறான், கல்லா நப்பிட்டே இருக்கிறான். ஆக இன்று வரை அந்த சூழல் போய்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. கடவுள் எங்களோட தான் இருக்கிறாரு, தீங்கு வராது. இன்னைக்கு நம்மள என்ன சொல்றாங்க, நம்முடைய ஏற்கனவே அந்த ஒரு அந்தகாரத்தில் இருந்த அமைப்புல இருந்த நமக்கு முன்னாடி தெரிஞ்ச நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்துவ மண்டல சகோதர சொல்லி நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்க அவ்வளவுதான், இங்க இருக்கிற வரைக்கும் முழு இரவு ஜெபம் இல்லைங்களா, உபவாச ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், விடிய விடிய கத்தி கைத்தட்டி பாட்டு பாடி அந்த சகோதரன் அந்த சகோதரி எப்படியா இங்க இருந்தாங்க, தேவனை எப்படி தொழுது கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கேயோ வேதமானவர்களும் இடத்துக்கு போயிட்டு முடிஞ்சாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்க சாப்டர் ஓவர், தேவன் கைவிட்டுட்டார், நரகத்துக்கு போயிடுவாங்க. அநேக வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க. தேவன் எங்களோடு இருக்கிறார், எந்த தீமையும் வராது. ஆனா அவர்கள் என்கிற சிந்தனை அன்றைக்கு எருசலேமில் இருந்த யூதர்கள் மத்தியில் எப்படி காணப்பட்டுச்சோ அதே போல் இன்றைக்கு கிறிஸ்துவ மனத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் மனத்துல அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதான பெலத்தியா எசனியா போன்ற கள்ளத்திற்கின் மூலமாக ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாக இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது அட்டாக் வரும் பொழுது தெரிஞ்சுக்குவாங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் யார் இவர்கள் என்று. எதற்காக முதியோர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதற்காக ஸ்கூல் நடத்துறாங்க, நல்ல ஒரு வெல்ஃபேர் சோசியல் சர்வீஸ் ஏன் பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிவரும். 5 லட்சம் பேர்த்த கொன்னவங்களா இவங்களா கொன்னாங்க, 5 லட்சம் பேர்த்த கொன்னாங்களா, எப்ப நிரூபணங்கள் வெளிவரும் பொழுது அந்த ஒரு சூழல் கடந்து போகுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர். இன்னும் கூட சில வசனங்கள் பார்க்கும் பொழுது ஓசியா 4:2 வாசிக்கலாம். ஓசியா 4:2 பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து
திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது. சோ பார்க்கிறோம் அநேக காரியங்கள், கொலை, விபச்சாரம், பொய்யானை எல்லாமே பார்க்கிறோம். இந்த ஒரு சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டுச்சு. எருசலேமில் இருக்கக்கூடிய சிதேக்கியா தலைமையில் இருந்த ஜனங்கள் மத்தியில இவைகளெல்லாம் ரொம்ப அதிகமாக பொய்யானை, கொலை, விபச்சாரங்கள் நடந்ததுனால அங்க பார்க்கிறோம் பட்டயம் மூன்றாவது டபுள் த டைம் அங்க இரட்டித்து வருகிற சூழல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க, இவர்களோடு தேவன் இல்லை, இவர்களோடு சாத்தானு கட்டுப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய சங்காரம் வருகிறது என்று. அந்த சங்காரம் வருகிற வரைக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் தெரியாது, எருசலேமுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும் தெரியாது என்ன உண்மை என்று. பொருள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ்ல சங்காரம் நடக்கிற அந்த நாள் முதற்கொண்டு அதற்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்துவ மனத்திற்கும் யாருக்குமே தெரியாது, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு யாருக்கும் தெரிய போறதே கிடையாது. அவன் இவ்வளவு பேச்சு பேசினாலும் யூடியூப்ல போனாலுமே யார் காதலியுமே இந்த நியூஸ் என்ன பார்க்குது, போகாது. எந்த நாள் வர வரைக்கும், மூன்றாவது அட்டாக் நடக்கிற வரைக்குமே இவர்களோடு தேவன் இல்லை என்கிற பாடத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த வசனம் மீண்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21 அதிகாரம் 24 வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். சோ அந்த சூழல் கடந்து போகும். இவ்வளவு நாட்கள் நீங்க தேவனோடு தான் உங்களோட இருந்தாருன்னு நினைச்சோம். ஏன் தேவன் உங்களோட இருந்தாருன்னு நினைக்கிறாங்க? ஏன் நினைச்சாங்க? தேவன் எருசலேம்ல சிறைப்பட்டு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் தேவன் இருக்காருங்கிற சிந்தனை ஏன் உலக ஜனங்களுக்கு அந்த ரப்பா பட்டணத்தாருக்கு போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் யார்கிட்ட இருந்துச்சுங்க? அவங்க கையில இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் இருக்கிறத உலக ஜனங்கள் பார்த்திருப்பாங்க, ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறத உலக ஜனங்கள் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பலிகள், நாள்தோறும் பலிகள் நடக்கிறது, காளை, ஆடு, கடா, இந்த பலிகள் எல்லாமே போகிறது, விஷயங்கள் எல்லாமே போயிருக்கும். சோ அந்த ஒரு சடங்காச்சாரியங்கள், சம்பாசனைகள், அந்த கையின் வெளியீட்டு கிரியைகள், இவைகள் எல்லாமே உலக ஜனங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பா தேவன் இவரோட இருப்பான்ங்கிற சூழல் கடந்து போகும். ஆனா வெட்ட வெளியாகி அவருடைய துரோகங்கள் வெளியரங்கமாக தெரிந்து பாவங்கள் வெளிப்படும் பொழுது புரிஞ்சுக்குவாங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், சாத்தான் இவர்களோடு தான் இருக்கிறாங்க, கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் அப்படின்னா தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல். கிறிஸ்துவ மண்டலத்துல தான் சாத்தான் இப்ப இருக்கான் அப்படின்னு நேரடியா வசனம் இருக்கா? கடந்த முறை பார்த்தோமே. வெளிப்படுத்தல் 18:2 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 2 வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அன்றைக்கு எசேக்கியேல் சொன்னார், எருசலேமில் இருந்து வந்திருந்த மூப்பர்கள் மத்தியில இந்த காரியங்கள் சொல்லிட்டு இருக்காரு, உங்க கூட தேவன் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, மூன்றாவது அட்டாக்கு வரப்போகிறது, நான் செய்தி காமிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி நெபுகாத்நேச்சர் நிக்க போறார், சகுனம் பார்க்க போறார், முதல்ல எருசலேம் போக போறார், அடிக்க போறார், ரப்பா பட்டணம் தெரிஞ்சுக்குவாங்க, உன்கிட்ட சாத்தான் தான் இருக்கான், தேவன் இல்லைன்னு. இல்லைங்களா? எசேக்கியேல் சொன்னார். எசேக்கியேல் வகுப்பாராக நமக்கு என்ன வேலைங்க? இன்றைக்கு தேவன் எங்களோடு இருக்கிறார்னு சொல்லுகிற கிறிஸ்துவ மண்டலத்தில் மத்தியில போய் தேவன் உங்களோடு இல்ல, உங்களோடு இருக்கிறது யார் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். சாத்தான். சங்காரம் வரப்போகிறது, அழிய போகிறீர்கள். இன்றைக்கு நாம சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு தான் இந்த சத்தியம் நமக்கு உங்களுக்கு எனக்கும் போதிக்கப்படுகிறது. எசேக்கியேல் சொன்ன மாதிரி எசேக்கியேல் வகுப்பார் நாம் சொல்லணும். இதில் நமக்கு எந்த ஒரு பயம் தேவையில்லை, வெட்கம் தேவையில்லை. கேட்ட விஷயம் நமக்கு வசன ஆதாரத்தோடு இருக்கிற பட்சத்துல நாம் இந்த காரியங்களை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்றைக்கு பெயர் சபையில் இருப்பவர்கள் நாங்க நன்றா தான் இருக்கிறோம், தேவன் எங்களோடு இருக்கிறார், அதற்கு உத்தரவாதம். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், வீடு வாங்குறோம், கட்டுறோம், கல்யாணம் பண்றோம், கார் வாங்குறோம், ஆடல் பாடல் சந்தோஷமாக, கிறிஸ்துமஸ் ஸ்கொயர் பாடல், விருந்து, ஈஸ்டர், அநேக பண்டிகைகள் நாங்கள் கொண்டாடுறோம். நீங்களா என்ன கொண்டாடுறீங்க? என்ன உங்களிடத்துல மகிழ்ச்சி இருக்கு?
என்ன நீங்க இப்ப உங்களுக்கு பார்த்தா எல்லாம் பாடுகளுக்கு பங்காளி, துக்கம், துன்பம், துயரம், வேதனை இதே பேசிட்டு இருக்கிறீங்களே. சோ கண்டிப்பா தேவன் எங்களோடு தான் இருக்கார் என்று சொல்லுகிற கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில தேர்ட் அட்டாக் வரும் பொழுது உண்மை தெரிய வரும். இப்பயே அந்த ஒரு இருதயத்தில் குத்தப்பட்டு வருகிறவர்கள் வரக்கூடியதான வாய்ப்பை என்ன பண்ணும், இன்னைக்கு நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. ஆக அங்க சாத்தானுக்கு ரெப்ரசன்டிவாக நிழல்ல ஒருத்தர் தான். யாருங்க? யூத ஜனங்கள் மத்தியில தான் சாத்தான் இருக்கார் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிருச்சு. ஒட்டுமொத்த உலகம் தெரிஞ்சு போயிடும். அந்த சாத்தான் நேரடியாக மனுஷ ரூபத்தில் வந்து இருக்க போறது கிடையாது. அவன் ஒரு ஆவிக்குரிய சொருபி அவன். அப்ப அங்க சாத்தானுக்கு பிரதிநிதியாக சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் இருந்தது யாருன்னா சிதேக்கியா ராஜா. கிறிஸ்துவ மண்டலத்தில் இன்றைக்கு சாத்தானுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது யாருன்னா தலைமை போப். அப்ப சிதேக்கியா அங்க பிரதிநிதியாக இருக்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் தேவன். சிதேக்கியா ஒரு புது பேர் ஒண்ணு வைக்கிறார். என்ன பேர் வாசிக்கலாம்? எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னாள் வந்தது. சோ சிதேக்கியா ராஜாக்கு தேவன் ஒரு பேர் கொடுக்கிறாங்க, இஸ்ரவேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதி சிதேக்கியா. ஏன் துன்மார்க்க அதிபதினு ஒரு பேர் வந்தது? நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? இந்த வசன பத்தி நிறைய முறை நம்ம வாசிச்சிருப்போம். துன்மார்க்க அதிபதினே சிதேக்கியான்னு சொல்லிடுவோம். ஆனா ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? துன்மார்க்க அதிபதி ஏன் தேவன் சொல்லணும்னா, நம்ம பார்த்தோம் சாத்தானுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான். இந்த பேர் தேவன் கொடுக்கறதுக்கு அங்க காரணம் பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அங்க அபிரகாமை செலக்ட் பண்ணும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல. அவரை படிப்படியாக யாக்கோப்புக்கு பிறகு இஸ்ரேல் கோத்திரம் உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. மோசே காலத்துக்கு பிறகு அங்க பார்க்கிறோம், அவர்கள் அங்க ராஜாக்கள் கேட்கிறாங்க இல்லைங்களா? ராஜாக்கள் முன்பதாக நியாயாதிபதிகள் வந்தாங்க. ராஜாக்கள் கேட்கும் பொழுது ராஜாக்கள் வராங்க. படிப்படியாக ராஜாக்களை எதுக்கு தேவன் கொடுத்தார்? நியாயாதிபதிகளை தேவன் எதற்கு அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்? தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒப்புரவாதம் நடப்பதற்காக. இவர்களுடைய அந்த ஒரு நிலை தேவனுக்கு கொண்டு போய் தேவனுக்கும் இவர்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருப்பதற்காக நியாயாதிபதிகள் ஒரு ஏற்படுத்தினார். பிறகு ராஜாக்களும் இந்த வேலையை செய்திருக்கணும். ஆனா பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, தேவன் எதற்காக இந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரோ அந்த ஸ்தானத்தை செய்யாமல் இருப்பதற்கான காரணமாக இவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆக சிதேக்கியா செய்த மோசமான விஷயம் என்ன? எதினால் துன்மார்க்க அதிபதி என்கிற பேர் அங்க சிதேக்கியா ராஜாக்கு தேவன் கொடுக்கறாங்க அப்படின்னா, சில வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா 52வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். நேபுகாத்நேசருக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் 2-3 வருஷம் அமைதியா இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கலகம் பண்ணியிருக்கிறார். இதுல என்ன தவறு? இதுல தப்பு இருக்கா? நேபுகாத்நேசருக்கு விரோதமாக கலகம் செய்கிறது தவறா? நேபுகாத்நேசர் இஸ்ரேல் கோத்திரத்தில் வந்த ராஜா கிடையாது, யூத கோத்திரத்தில் வந்த ராஜா கிடையாது. இப்ப அவருக்கு எதிராக கலகம் செய்வது சரியா தவறா? தவறுனா எப்படி? ஏன்னா யாருடைய ஊழியக்காரன் நேபுகாத்நேசர்? தேவன் சொல்றார், என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசர்ங்கிறார். தேவன் அவரை நியமித்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் என்ன பண்ணு, ஒரு நியாய தீர்ப்பு சங்காரம் செய்கிற மிகப்பெரிய ஊழியம் அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தேவன் ஏற்கனவே முதல் அட்டாக் 2வது அட்டாக்ல எசேக்கியேல் மூலம் சொன்னாங்க, என்ன பண்ணிருங்க, சிறையிருப்புக்குள்ள வந்துருங்க, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்துருங்கன்னு எசேக்கியா அநேக முறை சொல்லி கூட எசனியா பெலத்தியானுடைய அந்த ஒரு கள்ள போதகத்தால யாருமே வரல. 2வது அட்டாக் பிறகு 3வது அட்டாக் முடிகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல யாருமே வரல. எசேக்கியேல் பேசிட்டு இருக்காங்க. ஆக அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, அங்க சிதேக்கியா செய்த 2 தவறுகள், அந்த 2 அருவருப்புகள்னால தான் அவர் துன்மார்க்க அங்க இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே தேவன் அங்க சொல்ல வராங்க. என்ன 2 தவறுகள் அப்படின்னா, அங்க தேவனுடைய ஊழியக்காரருக்கு எதிராக நடக்கிறது, உடன்படிக்கையை தேவன் ஊழியக்காரருக்கு எதிரான என்ன விஷயம்னா
பாபிலோனுக்கு சரிபட்டு போகணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா போக விடாமல் தடை செய்தது யாருன்னா சிதேக்கியா. இங்கேயே இருந்துடலாம், போவேணாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா எகிப்திய அசிரிய ராஜா கூட தொடர்பு வைக்கிறார். பாபிலோன் ராஜாக்கு எதிராக இங்கேயே நாம் இருந்துடலாம், இதுதான் எங்க பானை, இங்கேயே நாங்கள் இறைச்சியாவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக போயிட்டாங்க. இன்னொன்னு, தேவனோடு செய்த உடன்படிக்கையை என்ன பண்றாங்க, தள்ளி போடுறாங்க. என்ன உடன்படிக்கை? ஒட்டுமொத்த ஜனங்கள் தேவனோட ஒப்புரவாகணும். இஸ்ரேல் ஜனங்கள், ராஜா அதுக்கோசரம் ஸ்தானம் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா அதை செய்யாம பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்க மிகப்பெரிய விஷய கலகம், உடன்படிக்கையை பிரேக் பண்ணிட்டாரு. நேபுகாத்நேச்சருக்கு விரோதமாக அங்க கலகம் பண்ணதுனால அங்க இந்த ஒரு பேர் துன்மார்க்க அதிபதியின் பேர் வருவதை பார்க்கிறோம். திருவிழியத்தில் இந்த வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21 அதிகாரம் 25 வசனம். திருவிவிலியம். இஸ்ரேலின் தீட்டுப்பட்ட தீய தலைவனே, உனக்கு இறுதி தண்டனைக்கென குறிக்கப்பட்ட நாள் இதோ வந்துவிட்டது. கடைசி ஜட்ஜ்மெண்ட், அந்த நாள், நீ அழியக்கூடிய நாள் வந்துருச்சு. தேர்ட் அட்டாக்ல எருசலேமை அழிப்பதற்கு அங்க உள்ள வந்துட்டாருனா, நேபுகாத்நேச்சர் உள்ள வந்துட்டாருனா அந்த நாள் அழிய போற. என்ன பண்றாரு நேபுகாத்நேச்சர்? அவர் அரெஸ்ட் பண்ணி 2 கண்ணுகளை அப்படி புடுங்கி அவருடைய பசங்களை கொன்னு போட்டு இராணுவம் சிதடிக்கப்பட்டு எல்லாமே ஒரு விஷயங்கள் அங்க சங்காரம் முடிந்ததை பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ ஒரு அதிபதி அங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சொல்ற அதிபதிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஒரு ராஜா அப்படின்னா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு ஆணவம், மிடுக்கு, திமிர் இருக்கும் இல்லைங்களா, அதிகாரம் இல்லைங்களா, வேற என்ன சொல்லலாம், சர்வதிகாரம், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து அங்க இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே அங்க இருக்குது. அங்க சிதேக்கியாக்கு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. சார்ந்த ஒரு சூழல்ல அங்க ஒரு துன்மார்க்க அதிபதியாக, அங்க துன்மார்க்கமாக, ஆணவத்தோடு, செல்வத்தினுடைய மிகுதியினால, அதிகாரத்தோடு, அங்க தேவனுடைய அதிகாரத்துக்கு எதிராக சர்வதிகாரத்தை பயன்படுத்தி அங்க ஒரு காரியங்கள் செய்ததுனால துன்மார்க்க அதிபதிங்கிற பட்டத்தோடு அவர் அழிய போகிறார் 3வது அட்டாக்ல. சோ இதை பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்கள் நம்ம பொருள்ல இந்த ஒரு காரியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது அப்படியே நம்ம கிறிஸ்துவ மண்டலத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் தேவன் யாரோடு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவன் எங்களோடு இருக்கிறார். ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் நம்பிட்டு இருக்கு. ஏன் நம்பிட்டு இருக்கு? அன்னைக்கு நியாயபரமான மாசாரி கூடாரத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள், கலர் கலரா சாமியார் ட்ரெஸ், ஒவ்வொரு காங்கிரிகேஷனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ், பெரிய பெரிய ஸ்கூல், அவர்கள் நடத்துகிற திருப்பலிகள், கொண்டாட்டங்கள், செலவு, உலக நாடுகளுடைய எல்லாமே பறந்து விரிந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவங்க தான். நல்ல ஜாப்ல இருக்காங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, கேக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றாங்க, விருந்து தான் கிறிஸ்தவர்கள் வீட்டுல, எப்ப போனாலும் சாக்லேட் கொடுக்குறாங்க. எங்க வீட்டுல ப்ரேயர் இருக்குன்னு கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுறாங்க பக்கத்து வீட்டு இந்து ஜனங்கள்லாம். ஏன்டா போறீங்க? அங்க கேக் தருவாங்க, ஸ்வீட் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அந்த சூழல்ல கடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அழிவு சங்காரம் வரும் பொழுது அங்க தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் போய் இவர்களோடு தேவன் இல்லை, இவருடைய பாவங்கள் வெளியரங்கமா தெரிகிறது, இவருடைய அக்கிரமத்தின் முடிவு காலம் வந்ததே என்கிற சூழல்ல அவர்கள் பார்க்கிறோம். அந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல பயிர்வாங்க. சாத்தானுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க, அவனுக்கு கீழே தான் வேலை செய்து கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகங்கள் இந்த ஒரு கிறிஸ்துவ மதத்துல கூடிய போப் மார்க்கத்தை பார்த்து இப்ப போப் மார்க்கமும் பெண்டிகாசும் இணைஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நாள்ல இணைஞ்சிரும். அதான் தீர்க்க தரிசனம். ஒரே கட்டாக கட்டப்படுவார்கள். எதற்காகனா எரிப்பதற்காக. ஆனா இன்னைக்கு இணைஞ்சிருச்சா? பாபிலோன் என்கிற வார்த்தையினுடைய விளக்கம் தாய் மற்றும் சேய் அமைப்பு. அது தாய் அமைப்பு மட்டும் பாபிலோன் சொல்லிட முடியாது, ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ஒரு மகா பாபிலோன். அப்ப இன்னைக்கு அந்த ஒரு சேய் அமைப்பு இந்த ஒரு வசனத்தின் மூலமாக வரக்கூடிய அழிவு 3வது ஸ்டேஜில் அப்போகலிப்ஸ்ல அழிவுக்குள்ள அவர்களும் வருவார்களா? இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறார்களே என்று பார்த்தால் சகோதரன் சோர்களே ஒரு சூழல் வரும். அந்த மிருகத்துக்கு 1 மணி நேரம் அந்த ஒரு அனுமதி கொடுக்கிற காரியம் வெளிப்படுத்தல் நம்ம தியானம் கொடுத்துருக்கிறோம். அந்த 1 மணி நேரம் அமைதி, அந்த ஒரு அனுமதி மிருகத்திற்கு ஆளக்கூடிய ஒரு அனுமதி. 1260 வருடங்கள் எப்படி அந்த ஒரு புனித ரோம பேரரசாக இந்த போப் மார்க்கம் உச்சக்கட்ட அதிகாரம், ஆணவம், திமிர்ல இருந்ததோ அதே போல் மீண்டும் அந்த ஒரு விக்டோரியர் இந்த டைனசிட்டி 7வது முடிந்து 7லிருந்து வருகிற 8வது ஒருவன் அந்த 1 மணி நேரம் அந்த ஒரு போஸ்டிங்ல மீண்டும் அந்த அதிகாரத்துல வந்து உட்காரும் பொழுது அங்க மெஜாரிட்டி இல்லாததுனால இந்த ஒரு ரோமன் இந்த பெண்டிகாஸ் அமைப்புகள் மெஜாரிட்டி இல்லாததுனால போய் இணைவாங்க.
அந்த ஒரு தலைமையின் கீழே சிதேக்கியாவோட கீழ் இருந்தால் நாம் நல்லா இருக்கலாம், சிதேக்கியா ராஜாவோட கீழே இருந்தால் நல்லா இருக்கலாம் என்று எருசலேமை விட்டு பிரிந்து எகிப்துக்கு ஓடின ஜனங்கள். நேபுகாத்நேச்சருடைய ஃபர்ஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக்ல பயந்து ஓடி போன ஜனங்கள் சிதேக்கியா ராஜா காலத்துல இவரு கீழே இருந்தா சேஃப்டியா இருக்கலாம்னு வந்த மாதிரி நிழல் பொருள்ல மீண்டும் போப் மார்க்கம் அதிகாரத்தில் அமரும் பொழுது இந்த ஒரு பெண்டிகாஸ் அமைப்புகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபத்து தனியா இருந்தா இவர்களோடு இருந்தால் நாம சேஃப்டியா இருக்கலாண்டி இணைந்து ஒரே கட்டாக கட்டக்கூடிய ஒரு சூழல்ல ஒரே லீடராக அந்த சாத்தானுடைய பிரதிநிதியாக துன்மார்க்க அதிபதியாக அங்க ஒரு போப் அந்த ஒரு கண்டிஷன்ல அங்க வருவாருங்கிறத பாக்குறோம் சகோதரன் சொல்லு. இது போப்புக்கு தெரியுமா? அந்த நாள் வருகிற வரைக்கும் தெரியாது. சாத்தானுடைய பிரதிநிதி என்று தெரியுமா உலக ஜனங்களுக்கு? அந்த நாள் வருகிற வரைக்கும் தெரியாது. அதாங்க தேவன் சொல்றாங்க, உன் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது, மகா உபத்திரவ காலத்தில் அழிய போகிறது. முதல்ல பாபிலோன், அது அழிந்த பிறகு ஏன் அழிந்தது என்கிற காரணத்தோட ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அங்க ஒரு மூன்றாம் உலக போர்ல அங்க அழிய போகிறாங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக சிதேக்கியா இஸ்ரேலுடைய ராஜா, இன்னும் அட்டாக் நடக்கல. எசேக்கியேல் என்ன பண்ணிருக்கார்? அந்த ஒரு தீர்க்கதரிசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். மூப்பர்கள் மதிப்பெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது கூட எசேக்கியேல் 21-26 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதிக முறையாக நம்ம இந்த வசனத்தை தியானிச்சிருப்போம். அநேக சகோதரர்கள் இந்த பாடங்கள் எடுத்திருப்பாங்க. பாகை, கிரீடம் இரண்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாகை அப்படின்னா யார் அணிஞ்சிருப்பாங்க? பிரதான ஆசாரியர்கள் அணிஞ்சிருப்பாங்க. கிரீடம் அப்படிங்கிறது ராஜா அங்க அணிஞ்சிருக்கிற விஷயங்கள் இல்லைங்களா? நம்ம பாத்தீங்கன்னா டயடம், அந்த ஒரு எபிரே வேர்ட்ல பார்க்கும்போது நீங்க அந்த மேல ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டர்பன் வரும். டர்பன்கிறது நமக்கு தெரிஞ்ச வேர்டு இல்லைங்களா? டர்பன் இந்த கட்டுவோம். இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு பாகை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ். இந்த ஒரு கிரீடமும் இந்த ஒரு பாகையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்டுதான ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஆனா இந்த ஒரு மூன்றாவது அட்டாக் வரும் பொழுது, மூன்றாவது அட்டாக் வருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகையும் இருந்தது, பிரதான ஆசாரியர்களும் இருந்துட்டாங்க, கிரீடமும் இருந்தது, சிதேக்கியா ராஜாவும் இருந்துட்டார். ஆனா அந்த நாள் அந்த ஒரு சூழல் வரும் பொழுது, மூன்றாவது அட்டாக் வரும் பொழுது சிதேக்கியாவை பார்த்து சேவன் சொல்றாங்க, பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? பாகையை கலற்றுனா என்ன புரிஞ்சுக்கலாம்? இதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? பாகையை கலற்றுனா இனிமேல் உனக்கு பிரதான ஆசாரியன் கிடையாது, இனிமேல் உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசிரியன் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசாரியன் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பலி செலுத்த முடியாது. உனக்கு எனக்கு எந்த வித தொடர்பும் இல்லை. உன்னுடைய பாவங்கள் எந்த பலியினாலும் பலி செலுத்தவே முடியாது, தீர்க்க முடியாது. உனக்கும் எனக்கும் ஒப்புரவாதலே கிடையாது. எந்த விஷயத்தில் உனக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது, பலி செலுத்த முடியாது. அதுக்குதான் அர்த்தம் பிரதான ஆசாரியன் இல்லை என்பது. பிரதான ஆசாரியன் இல்லை என்பதற்கான அர்த்தம் தான் உன்னுடைய பாகையை கலற்று. சிதேக்கியா பாகை போட்டிருக்கல, சிதேக்கியா வைத்திருந்தது கிரீடம், அவர் ராஜா. ஆனா இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அந்த ஒரு பிரதான ஆசார்கள் இனி உனக்கு இல்லை. மூன்றாவது தீர்ப்புக்கு பிறகு இப்படியாக சூழல் கடந்து போகணும். எசேக்கியேல் அங்கிருந்த மூப்பர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இவ்வளவு நாள் தேவன் அவர்களை மன்னிச்சிருக்கிறார். அபிரகாம் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக இவ்வளவு நாள் தேவன் கிருபை காமிச்சு அவர்களை வழிநடத்தி, அவர்கள் செய்கிற முதுகை காமிக்கும் போதெல்லாம் மனதுருகி அங்க இரக்கம் செய்து குப்பையில கடந்த அங்க பாக்குறோம் இல்லைங்களா? முதல்ல தேவன் கை நீட்டி அழைத்து என்னுடையவளாக்கி அநேக காரியங்கள் செய்து வழிநடத்தி வந்தாலும் தொடர்ந்து அவர்கள் அந்த ஒரு முரட்டாட்டம் பிடித்தவர்களாக, கடினமான அந்த ஒரு நெஞ்சை கொண்டவர்களாக காணப்பட்டதுனால ஒரு இறுதி ஸ்டேஜில் தேவன் சொல்லிட்டாங்க, பாகையை கலற்று, எந்தவித சலுகையும் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு. இதன் பிறகு பாகையை கலற்றின பிறகு இந்த வாய்ப்பு, ஆசீர்வதிக்கிற வாய்ப்பு இஸ்ரேல்ல லேவியர் கோத்திரத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பு இனி
முன்போல் இராது. அப்படின்னா இனிமேட்டு லேவியருக்குன்னு கிடையாது, ஆசாரியர்களும் கிடையாது, யாரு வேணாலும் வரலாம். யூதர், கிரேக்கர், ஆண், பெண், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமா இருந்தாலும் சரி இந்த ஆசாரியத்துக்குள்ள வரலாம். முன்போல் இராது இருக்கும். அது தூக்கி வேற எங்கேயே வைக்கல. பாகையை கலற்றி கிரீடத்தை கலற்றி தூக்கி போடல, அங்கேயேதான் இருக்கு. ஆனா அது முன்போல் இராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி லேவியருக்கு மாத்திரம் இந்த பாகை இல்லை. இது யார் அங்க ஒரு தங்க விசுவசித்து வருகிறார்களோ அவர்கள் தேவனிடத்துல போவதற்கான வாய்ப்பு. தேவனுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தால் மாத்திரமே நீ போக முடியும். வலி போயிருச்சு, காணிக்கை போயிருச்சு, வாழ்க்கையை தேவன் மாடி கொண்டு வச்சுட்டாங்க. அடுத்து கிரீடம். இனி கிரீடம் அங்க உனக்கு இல்லைன்னா ராஜாக்களே உனக்கு இனி இல்லை. இனி ராஜா உனக்கு இல்லை எந்த காலத்திலும். அது முன்போல் இராது. ராஜா இருப்பாரு, ஆனா அடுத்து வரக்கூடிய ராஜா எப்படி இருக்க மாட்டாரு? முன்னாடி இருந்தது போல இருக்க மாட்டார். ஆசாரியன் இருக்க மாட்டாங்க, ஆனா இனி வருவாங்க ஆசாரியர்கள். ஆனா முன்னாடி இருந்த ஆசாரியர்கள் இருக்க மாட்டாங்க. முன்னாடி இருந்த ஆசாரியர்கள் போல, சிதேக்கியா ராஜா வரைக்கும் இருந்த ஆசாரியர்கள் போல, சிதேக்கியா ராஜா வரைக்கும் இருந்த ராஜாக்கள் போல இனி இருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கும், பாகையும் இருக்கும், கிரீடமும் இருக்கும். ஆனா அது முன்போல் இராது. ஒரு காமனான விஷயம் அங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பாக்குறோம் சகோன்னு சொல்லி. என்ன காமனான விஷயம்னா, இதற்கு முன்னாடி வரைக்கும் சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் பாகை ஒரு மனிதன் அணிந்து கொண்ட ஒரு காரியமா இருந்துச்சு. சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் கிரீடம் ஒரு மனிதன் அணிந்து கொண்ட ஒரு காரியமாக இருந்தது. மனிதனிலிருந்து ஒரு பிரதான ஆசிரியர் வரலாம், மனிதனிலிருந்து ஒரு ராஜா வரலாம். இனி அந்த பாகையும் இருக்கும், கிரீடமும் இருக்கும். ஆனா இது முன்போல் இராதுன்னா இனி மனிதனுக்கு அது என்ன பண்ண மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. எந்த மனிதனுமே இந்த பாகைக்குள்ள வர முடியாது. எந்த மனிதனும் இந்த கிரவுனுக்குள்ளாக, இந்த ஒரு கிரீடத்திற்குள்ளாக வர முடியாதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பாக்குறோம். இது யாருக்குன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. அந்த குறிப்பிட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பிரதான ஆசாரியாக இருந்தான், ஒரு மனிதன் ராஜாவாக இருந்தான். இந்த ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு கடந்து வரும் பொழுது எந்த மனிதனுமே இந்த பொறுப்புக்குள்ள, இந்த ஒரு ஸ்தானத்திற்குள்ள வர முடியாது. ஆனா அது இருக்கும், அதற்கு தகுதியுள்ளவர்கள் வருவார்கள். ஆனா அது முன்போல் இராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சகோதரன் சகோதரர். 7ஆம் தூதன் அவருடைய எழுத்துக்கள்ல வேத மாணவர்களை குறித்து ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அதுக்கு முன்னாடி இந்த பாகைக்கு சொந்தக்காரர்கள் யார், இனி தரிப்பித்துக் கொள்கிறவர்கள், இந்த கிரீடத்துக்கு சொந்தக்காரர்கள் யார், யாருக்கோசரம் தேவனை எடுத்து வச்சிருந்தாங்க. சிதேக்கியா ராஜா காலத்துக்கு பிறகு எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத, ஆனால் இருந்த, ஆனால் முன்போல் இராத அந்த பாகையும் அந்த கிரீடமும் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது? யார் அந்த பிரதான ஆசாரியன், யார் அந்த ராஜாக்கள், யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே, வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். யாரு கொடுக்க போறாரு அந்த ராஜத்துவம், அந்த ஆசாரித்துவம்? யாருக்கு தேவன் கொடுக்க போறாங்கன்னா இனி மனிதனுக்கு கிடையாது. சிதேக்கியா ராஜ காலத்து முதற்கொண்டு இனி எந்த மனிதனும் அந்த பதவிக்கு வர போறது கிடையாது, தேவன் கொடுக்க போறதில்ல. ஆனால் இருக்கும், அது முன்போல் இராது. அப்ப யாருக்குன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில ஜனங்கள் உயிர் தெழுந்து வந்த பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாத ஊழியம் செய்கிற ஒட்டுமொத்த 1,44,000 சபை வாய்ப்பாருக்கு, ஜெயம் கொண்ட வாய்ப்பார், அவர்கள் பெறப்போடுதான் அந்த ஸ்தானம், பாகையும் அந்த ஒரு கிரீடமும் அவர்கள் தான் பெறப்போகிறார்கள் என்று பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. சிதேக்கியாட்ட ஏன் எடுத்து போட சொன்னாருங்க? சிதேக்கியாட்ட 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிதேக்கியாட்ட எடுத்து போட சொல்லியிருக்கிறாருன்னா கிமு 606 அப்படின்னா என்ன ஆச்சுங்க? இந்த 2025 பிளஸ் 606 கூட்டிங்க 2620, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சிதேக்கியாட்ட எடுத்து போடுனாரு. எதுக்குன்னா இன்றைக்கு நாம் தலையில் வைப்பதற்காக, நம்முடைய தலையில் அந்த ஒரு பாகையும் கிடத்தையும் வைப்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன்
ஆயத்தம் பண்ணப்பட்ட விஷயங்கள், ஆச்சரியமான தீர்க்கதரிசனங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக பார்க்கும் பொழுது 1000 ஆண்டு அரசாட்சியில் செய்ய போகிற ஆசாரித்துவம், ஜனங்களை அங்க ஆசீர்வதிக்கிற வேலை, அந்த ராஜரீகம், ஜனங்களை வழிநடத்துகிற வேலை, இந்த பாகையும் கிரீடத்துக்கும் சொந்தக்காரராகிய ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பாருக்கு இல்லைங்களா. யாராவது ஒருத்தர் ராஜாவா இருக்க முடியும், இல்லைன்னா ஒருத்தர் ஆசாரியரா இருக்க முடியும். ராஜாங்கிறது யார் அப்படின்னா சிங்காசனத்தில் கொண்டிருப்பார். ஆசாரியர் எங்க இருப்பாரு? சிங்காசனத்துக்கு கீழே தான், ராஜா கீழே தான் அவர் இருப்பார். ஆனா ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னா சபை ராஜரீகத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆசாரத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா எப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு ராஜாவாகவும் பிரதான ஆசாரம் கீழே ஒர்க் பண்ண முடியும்னா அதுக்கு தான் அங்க ஒரு பிரதர் 7ஆம் தூதன் அவருடைய எழுத்துக்கள்ல அங்க ஒரு வார்த்தை திருச்சபையை குறித்து, நாளைக்கு மகிமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசாரியன் அவன் குறிப்பிடுறார். சிங்காசனத்தில் ராஜாதான் கொண்டிருப்பார். ஆனா அவர் சொல்கிறது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசாரியன். அந்த வார்த்தை மிக சரியாக நமக்கு பொருந்துகிற வார்த்தை. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக போகிற நாம் தான் ராஜா, நாம் தான் ஆசாரியர்கள். அதற்கான பயிற்சியில் தான் இப்ப இருக்கிறோம். இப்ப நாம் அந்த வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்ப கொடுக்கப்படும்னா, அது இனி மனுஷருக்கு கொடுக்கப்படாதுன்னு இருக்கு, இனி முன்போல் இராதுன்னு இருக்கு. சோ மாம்சத்தில் நமக்கு என்ன பண்ண போறது இல்ல, ஒரு காலம் இந்த வாய்ப்பு கிடைக்க போறதில்ல. இது எப்பதான் கிடைக்கணும்? ஜெயம் கொண்ட வகுப்பாராக ராஜ்யத்தில் பிரவேசித்த பிறகு, அங்க ஒரு தகுதியை நாம் காண்பித்த பிறகு, அந்த ஒரு சூழல்ல ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அங்க இருக்கிற சூழல்ல உலக ஜனங்களை அங்க மீடியேட்டராக சாத்தான் கட்டி வைக்கப்பட்ட அந்த ஒரு காலப்பகுதியில அங்க சூழல்ல பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, ஆசரித்துவம் நமக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த ஒரு தாழ்மை, விசுவாசம், கீழ்ப்படிதல், இவைகளெல்லாம் நம்ம இடத்துல அபரிவிதமாக காணப்படும் பொழுது மிக எளிதாக அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு நம்ம கடந்து போயிடலாங்க. அதை பார்க்கிறோம். சில வசனங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 113வது சங்கீதம் 7வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதே வசனம் தான் அங்க 26ல பார்த்தோம் இல்லைங்களா. எசேக்கியேல் 21:26 கடைசி பகுதி வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி அந்த ஒரு விஷயம் தான் பார்க்கிறோம். அந்த ஒரு சூழல்ல அங்க நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நாமெல்லாம் பெரியவர்களா அப்படின்னா பெரியவர்களா இல்ல இல்லைங்களா. இந்த உலகத்துக்கு நாம ஏதோ ஒரு பெரிய விஷயம் செஞ்சுட்டோமா, ஏதாவது ஒரு சக்சீடர்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு சக்சீடர் இந்த உலகத்துக்கு, அதாவது ஒரு நாட்டு ஜனங்களாலே தெரிந்து கொள்ளுற அளவுக்கு நம்ம பேர் சொன்னா யாருக்காவது தெரியுமா? நம்ம தெருவிலே கேட்டா தெரியாது, அவர் எங்கே இருக்கிறாருன்னா யாருன்னு தெரியலங்கன்றுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு சத்தம் போடாம அப்படி அமைதியே வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா. ஆக இந்த அளவுக்கு ஒரு சூழல் நம்ம பெரியவங்களாம் இல்லை. நாம் சாதாரண ஒன்னுத்துக்கும் இல்லாத அந்த ஒரு புழுதியிலிருந்து நம்மை தூக்கி விட்டு அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, ஒன்றும் இல்லாத நம்மள எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாருன்னா சங்கீதம் அது அடுத்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 113:8. சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா. எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்களா, வானத்துல இருக்கிறாங்களா? இன்று வரை மரிக்கிற பரிசுவான்கள் 1878 முதலாம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகி இன்று வரை நியாயத்திற்கு போகிற பரிசுவான்கள் மரித்து உயிர்த்தெழுந்து எங்க இருக்கிறாங்க? வானத்திலேயா பரலோகத்திலேயா? ரெண்டு ஒண்ணா? எங்க இருக்காங்க? நிழல் போயிருந்த உடனே சாலமன் கட்டினார் ஆலயம் இல்லைங்களா. ஒவ்வொரு கல்லா கட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா ஆலயம் இப்ப மகிமையாச்சு, முழுமையான பிறகுதான் மகிமையாச்சு. கற்கள் அங்க குவாரியிலேயே வெட்டப்பட்டு அங்கேயே பனி தீர்க்கப்பட்டு சத்தம் கூட கேட்காம அந்த ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டு வந்துச்சு. ஸோ ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த குவாரி, கல் உடைக்கப்பட்ட அந்த குவாரி தான் இப்ப நாம் இருக்கிற இடம். ஒரு குண்டு போட்டு எடுத்தாங்கன்னா அந்த கல் எப்படி இருக்கும்? ஒரு ஷேப்பாலாம் இருக்காது, அன்ஷேப்பா இருக்கும். ஒரு ரவுண்டா ஒரு ஸ்கொயராலாம் வராது, அது ஒரு அன்ஷேப்ல இருக்கும். கோபம் ஒரு பக்கம் நீடிட்டு இருக்கும், இந்த பக்கம் வெறுப்பு நீடிட்டு இருக்கும், பழி வாங்குறது, இப்படி நிறைய அன்ஷேப்ல இருக்கும். ஆனா இங்க செதுக்கப்பட்டு உடன் சகோதர சகோதரர்களால, உன் வீட்டார் யாருங்க? சோ ஒரு ஒளி சுத்தி மூலமாக செதுக்கப்பட்டு ஒரு இந்த சகோதரி மூலம் அந்த சகோதரர் மூலம் யார் இப்ப எனக்கு ஒரு சகோதரன் செதுக்கிறாரோ அந்த சகோதரன் செதுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். இப்படி மாத்தி 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 ஒருத்தர் செதுக்கி
பணி தீர்க்கப்பட்டு எங்க? குவாரியில, இந்த உலகத்துல, மாம்சத்துல, இங்கேயே பணி தீர்க்கப்பட்டு ஆவிக்குரிய அந்த மாளிகை கட்டப்படுகிறது. யாருக்குமே சத்தம் போடாம ஒவ்வொன்றா கட்டப்பட்டு மகிமை முடிக்கப்பட்ட பிறகுதான். ஆக 1878 முதல் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துல தேவனோடு இல்ல. சாத்தான் ஏற்கனவே இருந்தாங்களா, ஆகாயத்து அதிகார பிரபு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே பெரிய சங்கிலி எதுக்கு எடுத்துட்டு வராருங்க? கண்ட்ரோல் பண்றதுக்கு. உலகத்தினுடைய அதிபதியை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு அவன் இருந்து ஆளுகை செய்த அந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் இஸ்ரேலை தலைநகராக கொண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு 1878. அதன் பிறகு மரித்து உயிர்த்தெழுந்து வருகிற பரிசுத்தவான்கள், முதலாம் காலகட்ட சபையிலிருந்து மரித்த பரிசுத்தவான்கள் 78 உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆலயம் முடிக்கப்படல, ஆலயம் கம்ப்ளீட் ஆகல. 1,40,000 பேர் ஆவிக்குரிய கற்கள் அங்க முழுமை அடையல. முழுமை அடைந்த பிறகுதான் பார்க்கிறாங்க தேவனிடத்துல அங்க ஒரு மகிமைக்குள்ள பிரவேசித்து தேவனோடு தேவனாக அழியாமை சாகாமைக்குள்ள இருக்க போறாங்க. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, இன்னைக்கு நம்ம பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார வைக்க போகிறார்னா பரலோகத்துல இல்ல, வானத்துல அங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பக்கத்துல இல்லைங்களா, 7 சபையின் தூதர்கள் பக்கத்துல அந்த ஒரு தேவனோடு ஒப்புரவாதல் செய்கிற ஊழியத்திற்காக உலக ஜனங்களை அங்க ஒரு சூழல், பொறுப்பு. அந்த பொறுப்பு சிதேக்கியாக்கு புரியல. இன்று தேவன் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் அந்த பொறுப்பு புரியாததுனால, தேவனோடு ஒப்புரவாகுதல் ஊழியங்கள் செய்யாததுனால ஜனங்களை பாகையும் எடுக்கப்பட்டாச்சு, கிரீடமும் எடுக்கப்பட்டாச்சு. அன்று எடுக்கப்பட்ட அந்த கிரீடங்கள், அந்த ஒரு பாகைகள் இன்று தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவர்கள் செய்ய முடியாத வேலையை செய்து காண்பிக்கும்படி நம் மீது நம்பிக்கை வைத்து தேவன் இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சிதேக்கியா செய்யல, இன்றைக்கு செய்வாங்க இவர்கள் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நம் மேல வைத்திருக்கிறார். ஒருவேளை சிதேக்கியா போல நாமும் இருந்துட்டோமே ஆனால், சிதேக்கியாக்கு வந்தது அதே நமக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு சூழல் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. அன்னைக்கு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுத்தாரு. உலகம் முழுவதும் தாழ்மையை, கீழ்ப்படிதலை துணியாக அணிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலன் பேதுரு பேசுறார், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன அடிச்சுவடு, என்ன மாதிரி நமக்கோசரம் வச்சுட்டு போயிருக்கார்? முதலாம் வருகையில் என்ன ஒரு தாழ்மை காமிச்சார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யூதாஸ் கால கழுவுனாரா இல்லைங்களா? இல்ல பிரதர், அவர் போயிட்டார். அதுக்கு முன்னாடி அப்படியேதான் சொல்றீங்களா? கழுவுனார் இல்லைங்களா? கழுவும் போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நைட்டு இவர் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியலன்னு சொல்லவே முடியாது, தெரியும். தெரிஞ்சு கழுவுறாருன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க நம்மள அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு சகோதரனை மன்னிக்க நமக்கு தகுதி இல்லை, நமக்கு மனசு இல்லை இல்லைங்களா? ஒரு மனசுல இருந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட முடியல. மன்னிப்பதற்கு யோசிக்கிற யாராக இருந்துட்டாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு தாழ்மையை பற்றி கொள்ளவில்லை, கிறிஸ்துவிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. மன்னிக்கிற குணம், மன்னிக்கிற குணங்கள் தான் எப்படி புரிஞ்சுக்கணுங்க? தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இருக்கணும் இல்லைங்களா? உலகத்தில் காணப்படக்கூடிய மாம்ச அன்பை என்ன பண்ணிடக்கூடாது? காமிச்சிடக்கூடாது. நீதிக்கு கட்டுப்படுகிறது தான் அன்பு, நீதிக்கு கட்டுப்படுகிறது தான் தாழ்மை, நீதிக்கு கட்டுப்படுகிறது தான் கீழ்ப்படிதல். தேவ நீதி என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்படுகிறது, அதற்கு பெயர் தாழ்மை, கீழ்ப்படிதல், எல்லாமே அன்பு. சோ உலகத்துல இன்னைக்கு தாய் காட்டுகிற அன்பு உலகத்துல சொல்றாங்க இல்லைங்களா, தாய் பாசம். உலகத்துல அந்த மாதிரி பாசம் யாருமே காட்ட முடியாது. அது உண்மையா போய்ங்களா? நாம அடிப்படை சத்தியம் கேட்டிருக்கிறோம், இவ்வளவு யோசிக்கிறோம். தாய் காட்ட, தன் பிள்ளையிடத்தில் காட்டக்கூடிய அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பா? எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? பின்னாடி வயசான காலத்துல, முடியாத காலத்துல ஒரு டம்ளர் கஞ்சியாவது கொடுப்பான். எதிர்பார்க்குது.
அந்த அன்பும் தூய அன்பு கிடையாது. ஒட்டுமொத்த ஆதாமுடைய சந்தை விழுந்து போன கீழ்ப்படியதுல பாவத்துல அருவருப்புல இருக்கக்கூடிய சந்ததிக்காக, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத குப்பையும் கூலமா இருக்கும் இந்த மனுகுலத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா அந்த அன்புல என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்புமே. அந்த அன்பு அகாவே அன்பு. அந்த அன்பு பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி காட்டப்படணும். அந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்கணும். உலகத்திற்குரிய மாம்சத்திற்குரிய நீதி, மாம்சத்திற்குரிய அன்பு, ஐயோ சகோதரர் பாவம், ஐயோ சகோதரி பாவம், இதெல்லாம் இங்க செல்லுபடியாக. தேவனுடைய நீதி கீழ்ப்படுகிறதே அன்பு, தேவனுடைய நீதி கீழ்ப்படுகிறதே தாழ்மை. ஆக அப்படிப்பட்ட தாழ்மை கிறிஸ்து காண்பிச்சாங்க. தன்னுடைய சீசர்களுடைய பாதங்களை கழுவுன. இன்னைக்கு நம்ம பாதங்களை கழுவ வேண்டியதா இல்லை, கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு இருதயத்துல ஒரு கசப்பு இல்லாத ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மேல கூட எனக்கு கசப்பு இல்லை, கொஞ்சம் கூட கசப்பு இல்லை பிரதர் என்கிற மனநிலைமை யாருக்கு காணப்படுகிறதோ அவர்கள் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் பயிற்சியில் இருக்கிறார்கள் நினைச்சிங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஒரு கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். ஒவ்வொருத்தருக்கும் கீழ்ப்படிந்து தாழ்மை அணிந்து கொள்கிற ஒரு காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. ஏன்னா நான் பெரியவன் நீ பெரியவன் இங்க யாருமே சொல்ல முடியாது. நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அந்த மாதிரிலாம் இங்க யாருமே கிடையாது. தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்பு காரணம் இருக்கும், ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். யாரும் பெரியவன் என்றோ யாரும் சிறியவன் என்றோ இந்த இடத்துல இல்ல. எல்லோருமே தேவனுடைய அவருடைய குமாரனுடைய சரீர அங்கத்தினுடைய மெம்பர்ஸ். கையை பெருசுன்னு சொல்ல முடியாது, கண்ணு சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. சாதாரணமானவர்கள் அல்ல. சிதேக்கியா காலத்தில் பிடுங்கப்பட்ட அந்த பாகை கிரீடம் நமக்காக தேவன் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக நடக்கும். அதில் பங்கு பெற வேண்டும் என்றால் நம்மிடத்துல குணலட்சணத்தினுடைய அந்த ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பாக தேவைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக நம்முடைய சகோதர சோழர் மத்தியில அந்த ஒரு தாழ்மை கீழ்ப்படிதல் காண்பிக்கும் பொழுது நமக்கான கிரீடம் நமக்கான பாகை அங்க கண்டிப்பாக இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. ஒரே அரசியல், தேவனுடைய ராஜ்யம் காணப்படக்கூடிய ஒரு இடம், ஒரே மதம், தேவனுடைய சத்தியம் வெளிப்படக்கூடிய ஒரு இடம், ஒரே அந்த ஒரு பொருளாதாரம், தேவனுடைய ராஜ்யத்துல ஒரே சமுதாயமாக உயர்த்தப்பட்டு போகும் பொழுது அந்த ஒரு மகிமைக்குள்ள கடந்து போகும். சாதாரண ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. அடுத்து கூட நம்ம 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ கவிழ்ப்பேன் 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 எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், முதலாவது படையெடுப்பு, 2வது படையெடுப்பு, 3வது படையெடுப்பு, டோட்டல் சங்காரம். உரிமைக்காரனவர் நிழல்ல யாருங்க? நிழல்ல உரிமைக்காரன் யார்? யாருக்கு கொடுக்கறதா? யாரு கொடுத்துட்டாரு? நேபுகாத்நேச்சர். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல பார்க்கும்போது சகோதரன் சோர்களே அங்க பார்க்கிறோம் யோயாக்கிம் ராஜாவா இருக்கிறார். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பொருள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க பரோஷியா. ஸோ யோயாக்கிம் காலத்துல தானியேல் சில பேர் கொன்று போகப்பட்டாங்க பாபிலோனுக்கு. பொருள்ல பரோஷியால அப்போஸ்தலர்கள் அங்க 1878 வரைக்கும் மரிச்சிருந்தா உயிர்த்தெழுந்த பரிசுவான்கள் எல்லாருமே அங்க கிளம்பி போயிட்டாங்க. 2வது அட்டாக் காலத்துல 2வது கவிழ்ப்பேன் யோயாக்கின் ராஜாவை அங்க ஒரு கவிழ்ப்புக்குள்ள கடந்து போச்சு. எபிஃபனியா ஸ்டேஜ் பொருள்ல இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பார நாம் சபை நிறைவாகக்கூடிய ஒரு சூழல் அங்க காட்டப்பட்டிருக்கு. 3rd அட்டாக் 3வது கவிழ்ப்பேன் சிதேக்கியா ராஜா காலத்துல முற்றிலுமான ஒரு சங்காரம். பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையினுடைய 3rd ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ்ல அழிவு சங்காரம் கிறிஸ்துவ மூலத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஆக நிழல்ல உரிமைக்காரரை கொடுப்பேன் நேபுகாத்நேச்சர். பொருள்ல உரிமைக்காரர் யார் அப்படின்னா யாருங்க? கரெக்ட், கிறிஸ்துங்கிறது கரெக்ட். ஆனா அது 1+1 கிறிஸ்துங்கிறது கரெக்ட். கிறிஸ்து தான் உரிமைக்காரர். 3வது பொருள்ல அந்த உரிமைக்காரர் கொடுப்பேன்னா பாகையும் கீடமும் யாருக்கு போக போகிறது? 1,44,000 பேருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்கு தான் அந்த உரிமைக்காரர் அப்படின்னா கிறிஸ்துங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னங்க?
நமக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசுனா என்னன்னு தெரியும், கிறிஸ்துனா என்னன்னு தெரியும். இயேசுங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்தணும், கிறிஸ்துங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்தணும். அவருடைய இரண்டாம் வருகையின் போது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை கிறிஸ்து. முதலாம் வருகையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இயேசு. இயேசுனா ரட்சகர். யாருக்கு ரட்சகர்? ஒட்டுமொத்த உலகத்துக்கு உலக ரட்சகர், உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருத்தர் மாத்திரமல்ல, அவர் அந்த சரீரத்துக்கு தலை, அவ்வளவுதான். அவர் தான் உச்சம். ஆனா அந்த சரீரமும் இருக்கு, அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் கிறிஸ்து. 1,44,000 பேர் பிளஸ் 1, இவர்களுக்கு பெயர் கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா, ராஜாதி ராஜா. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லே, இதான் பார்க்கிறோம். தானியேல் 7:14 வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, இதுதான் பார்க்கிறோம். யார் அந்த அவர் அப்படின்னா கிறிஸ்து. யார் அந்த கிறிஸ்து அப்படின்னா 1,44,000 பேர். சுருக்கமா சொல்லணும்னா சரீரமான சபை, தலை மற்றும் சரீரம். அந்த ஒரு அந்த சரீரத்தையே சேவிக்கக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அங்க ராஜ்யத்துல, கண்ணுக்கு திரு ராஜ்யத்துல அவங்க கடந்து போவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. ஆக இது அன்றைக்கு எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மெசேஜாக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லாக. இன்றைக்கு நம்ம இடத்துல மிக அதிகமாக என்ன தேவை அப்படின்னா குணலட்சணங்கள் தேவை. இந்த வாய்ப்பு உலகத்துல யாருக்குமே வெளிப்படுத்தப்படவே இல்லை, இப்படி இருக்காங்கிறதே தெரியாது. ஆனா தேவன் கிருபையாக என்று அவரோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த வாய்ப்பு தகுதியில்லாத நம்மளை அழைத்து நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி இந்த ஒரு ஜெயம் கொண்ட வாய்ப்பாராக ராஜரீக ஆசாரி கூட்டமாக கொண்டு போகிற வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விசுவாசத்தோடு, எவ்வளவு பெரிய மன உறுதியோடு இந்த ஓட்டப்பந்தத்துல ஓடணும் இல்லைங்களா? கிறிஸ்து தேவன் நம்மளோடு இருக்காங்க. உயிர்த்தெழுந்த பரிசுவான்கள் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. நாம் விழும்பொழுதெல்லாம் நமக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழி அப்படிங்கிற விஷயங்கள் அங்க வலதுபுறம் இடதுபுறம் சுட்டி காண்பிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனை லக்கை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்துல லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது கிருபை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. விசுவாச போராட்டத்தை நம்ம அங்க காட்டணும். கண்டிப்பாக விசுவாச வீரர்களாக மறிக்கும் பொழுது நமக்கான பகையும் நமக்கான கிரீடமும் அங்க சிதேக்கியா ராஜா காலத்தில் எடுக்கப்பட்டது நமக்காக அங்க கொடுக்கப்படுங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஓட வேண்டும் என்பதே தேவனுடைய அங்க சித்தமாக இருக்கிறதா இந்த பாடத்தினுடைய காரியமா இருக்கு. வரக்கூடிய பகுதிகளில் கூட அடுத்த வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.